லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வித்யா வித்யா எங்க போன? உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கோம். சரி அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல இங்க இருந்து போலாம் வாங்க. வா வாங்க. சரி வா. வா வித்யா. போலாமா? போலாம். வா வண்டியில ஏறு. எல்லாரும் ஏறுங்க போலாம். வித்யா 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 கல்யாண வீடு வந்துருச்சு. வா. என்ன யோசிச்சுட்டு இருக்க? வா. வாங்க வாங்க. வணக்கம் அக்கு. வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். வணக்கம் ராஜன். வாங்க 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 வாங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்பதான் வரீங்களா? ஆமா. ஜேர்னி எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா, வேதா வரலையா? அம்மாவுக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கிறதுனால வர முடியல. அதனால தான் எங்களை போக சொன்னாங்க. இவர் ராஜன், எம்எல்ஏ பையன். இவருக்கு தான் கல்யாணம்.
எதுக்கு இவங்க நம்மளை எப்படி முறைக்கிறாங்க? சிஸ்டர், இல்ல என்ன ஏன் ஒரு மாதிரியா பாத்துட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, இதுக்கு முன்னாடி உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதான். வர எலெக்ஷன்ல இந்த தொகுதியோட எம்பிக்கு இவர் தான் கண்டெஸ்ட் பண்றாரு. ஆமா ஆமா. அடிக்கடி டிவில எல்லாம் வருவாரு, அதுல பாத்துருப்பேன். சோ நீங்களா தங்குறதுக்கு 2 ரூம் ரெடி பண்ணிருக்கு. போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ரெடி ஆயிடுங்க. ஓகே ராஜா. நைட்டு மெகந்தி ஃபங்க்ஷன் இருக்கு, எல்லாரும் கண்டிப்பா கலந்துக்கணும். கண்டிப்பா கலந்துப்போம். மணியண்ணே, தம்பி சொல்லுங்க தம்பி. இவங்கள ரூம் கலைச்சிட்டு போங்க. சரி. இவங்களுக்கு என்ன வேணும்னாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. சரி தம்பி, நீங்க ஓகே, நீங்க போங்க. சரி வாங்கம்மா. இந்த டிசைன் பிடிச்சிருக்கா அஞ்சலி? ஏய் வித்யா, ஏய் உட்கார் உட்கார் உட்கார், கையை சேர்க்காதீங்க. நீயா பொண்ணு? அம்மா நீ எங்க? இங்க மாப்பிள்ளோட அப்பா என் அத்தைக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரு. சூப்பர் டி. இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆமா, உன் லைஃப்ல நடந்த நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டேன். இப்ப எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அஞ்சலி. வித்யா, இவங்கள உனக்கு முன்னாடியே தெரியுமா? அஞ்சலி என் சின்ன வயசு ஃப்ரெண்டு, பக்கத்து ஊரு. ஊருக்குள்ள நாங்க 2 பேரும் சேர்ந்து செய்யாத சேட்டையே இல்ல. இது அம்மா அப்பா பார்த்து வச்ச கல்யாணமா இல்ல வீட்ல பார்த்த மாப்பிள்ள தாண்டி. ஆனா இப்ப நாங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம். அட வெக்கலாம் படுற. நான் இவ்ளோ பெரிய ஃபேமிலில வாழ வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கல வித்யா. அவரு ரொம்ப நல்லவரு. மாமனாரு மாமியாரு எல்லாருமே ரொம்ப நல்ல மாதிரி. இந்த வாழ்க்கை கிடைச்சதுக்கு நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். உன் நல்ல மனசுக்கு எதுவும் தப்பா நடக்காது. அதான் நான் கூட இருக்கேன்ல. கல்யாணத்தை கொண்டாட்டமா நடத்திடலாம். வித்யா, நீயும் மெஹந்தி வச்சுக்கோ. இவங்கள வச்சு விடுங்க. எனக்கு வேணாம் அஞ்சலி, கொஞ்சம் வேலை இருக்கு, நான் லேட்டா வச்சுக்கிறேன். ப்ளீஸ் வித்யா. உனக்கு என்ன மெஹந்தி வைக்கணும் அவ்வளவுதானே? ஒரு நிமிஷம் இரு. ஏ அமெரிக்கா பொண்ணு, உன்னதான், இங்க வா. என்ன? உட்காரு. அட உட்காருமா, உட்காரு. இவளுக்கு மெஹந்தி வைங்க. இவதான் எந்த வேலையும் இல்லாம வெட்டியா இருக்கா. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது வாணி. அட கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு மெஹந்தி எல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாது. இந்தாங்க போட்டு விடுங்க. போட்டுக்க செல்லும். நல்லா கை ஃபுல்லா போடுங்க. கையை காட்டுங்க. போட்டுக்கோ பிரீத்தி, நல்லா இருக்கும். அஞ்சலி, என்ன சார், தாலி கட்டுற வரைக்கும் வெயிட் பண்ண முடியலையா? பொண்ணையே சுத்தி சுத்தி வரீங்க. என்ன மாப்பிள, பொண்ணுக்கு மருதாணி போட்டு விட போறீங்களா? அக்கா ஏன்க்கா கிண்டல் பண்றீங்க? போய் சாப்பிடுங்க போங்க. சரி வா. பிடிச்சிருக்கா? உன் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மருதாணி அழகா தெரியுது.
ஓ அப்படியா? கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படியே இருங்க, லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சின்ன கிஃப்ட். 2 கையிலயும் மெஹந்தி இருக்கே, நீங்களே ஓபன் பண்ணுங்க. நாங்க வேணா கண்ணை மூடிக்கிறோம், நீங்க கொடுங்க. எப்படி இருக்கு? செம்ம கிஃப்டா இருக்குங்க. உனக்கு பிடிச்சிருக்கா அஞ்சலி? ம். மாப்பிள்ள சார் அப்படியே நின்னா எப்படி? அவ கையில தான் மெஹந்தி இருக்கே, நீங்களே போட்டு விடுங்க. ம் போடுறேன். எப்படி? எனக்கு போதும். இருங்க ஒரு நிமிஷம். இது எப்பவும் கழுத்துலயே இருக்கணும். ம். எங்க போற வித்யா? பாத்ரூம் போறேன், வந்துடுறேன். ஹலோ. நான் அங்கே தான் இருக்கேன். அப்படியா? இதோ வரேன். வித்யா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. சரி வா, நம்ம போலாம். வா. என்ன இது பிரீத்தி மாதிரி இருக்கு? என்ன இவனை இவ தலையில அடிச்சுக்கிறா? பிரீத்தி, ஏய் ஏய் பிரீத்தி,
என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன ஆச்சு? உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்க? உன்னை நீ எதுக்கு கட்டையால அடிச்சுக்கிற? நானா? ம், நான் ஏன் இப்படி இல்ல? அதத்தான் நானும் கேக்குறேன். உன்னை எதுக்கு நீயே அடிச்சுக்கிற? ஏதோ தப்பு பண்ணா ஐயோன்னு சும்மா கையால தலையில அடிச்சுப்பாங்க. நீ என்ன கட்டையால அடிச்சிட்டு இருக்க? அப்போ நீ அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். வித்யாவை அடிக்க கட்டையை எடுத்துட்டு போனோம், அவளை அடிச்சோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? எதுவுமே ஞாபகம் இல்லையே. உன்னதான் கேக்குறேன், என்னாச்சு உனக்கு? அது 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 வந்து ஒன்றும் இல்லை, சும்மா சும்மா விளையாண்டு. எது? என்ன இது? உன்னை இன்னும் கொஞ்ச நேரம் விளையாட விட்டு வேடிக்கை பார்த்திருக்கணும்டி. காப்பாத்துனது என்னோட தப்புதான். ஷோ, வித்யா 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 என்னாச்சுன்னா? இல்ல வித்யா என் கூட தான் தூங்கிட்டு இருந்தா. திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா ஆளை காணோம். எங்க போனா? நல்லா தேடி பாத்தியா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டா. பாத்ரூம்ல கூட பார்த்துட்டேன். அவளை காணோம். இந்த நேரத்துல எங்க போயிருப்பா? வெளியில எங்கேயாவது போயிருப்பா. நான் போய் அதுவும் திறந்து கிடக்கு. சரி வா போய் பார்க்கலாம். வா. கேஸ வாபஸ் வாங்க சொன்னா வாங்க மாட்டியா நீ? எங்க அண்ணனுக்கு எதிரா ஸ்ட்ராங்கா எவிடன்ஸ கலெக்ட் பண்ணி வச்சிருக்கியா? என்ன கோர்ட்ல கொடுத்து எங்க அண்ணனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலான்னு பாக்குறியா? மரியாதையா அந்த எவிடன்ஸ் எல்லாம் எங்க கிட்ட கொடுத்துட்டு கேஸையும் வாபஸ் வாங்கிட்டு ஊரை விட்டே ஓடி போயிரு. இல்ல என் உயிரே போனாலும் அது மட்டும் நடக்காது. அந்த கொலகார பாவிக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் ஓய மாட்டேன். அப்ப நாங்க சொல்றத நீ கேட்க மாட்ட. டேய், இவன்ட்டெல்லாம் என்னடா வெட்டி பேச்சு? இவன்லாம் சொல் பேச்சு கேட்கிற ஆளே இல்ல. என்ன சொன்ன? உயிரே போனாலும் எங்க அண்ணனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பியா? நிஜமாவே உன் உயிர் போச்சுனா? அம்மா பைரவி, உனக்கு நீதி வாங்கி கொடுக்கறதுக்குள்ள எங்க உசுரை எடுக்க போறாங்கம்மா. அந்த பாவிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்குள்ள நாங்களும் சாக போறோமா. எங்களை மன்னிச்சிருமா. அந்த சாமி மேல சத்தியமா சொல்றேன், என் பொண்ணை நாசம் பண்ண உங்க முதலாளி நல்லாவே இருக்க மாட்டான். மண்ணோட மண்ணா போயிடுவான். ஏய், குட்ராக்கேனா? நோ, என்னண்ணா பெட்ரோலே வரல, ஊத்தின்னு இருக்கிற? இனி எவனாவது இவங்க மேல கைய வைக்கிறத பார்த்த இடத்துல குழி தோண்டி புதைச்சிருவேன்.